இனிய வணக்கம். தகையணங்குறுத்தல் 109வது அதிகாரம் காமத்துப்பாலிலே 5வது திருக்குறள் 1085. மீண்டும் தலைவன் தலைவிய அப்படியே காதல் வர்ணனையாலே அப்படியே வரிந்து கட்டி கொண்டே வருகின்ற அவன் இந்த 5வதுல கொஞ்சம் உச்சம் தொடரான். குற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து என்று சொல்லுகிறான். முதல்ல ஒரு ஓமையாக சொல்லிட்டு வந்தார் இல்லையா? இப்போ இந்த தலைவன் என்ன பண்ணுறாரு, இப்போது 3ஆக சொல்கிறார். அம்மா நீ பார்த்த அது என் உயிரை பறிக்கும் எமன் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது மட்டும் இல்லை, அது குற்றமும் அது மட்டும் இல்லை, அந்த கண் அழகிற்கே என்னை நிலைகுலைய செய்தது. எனக்கு எல்லாமே அடங்கி போச்சு. நான் ஒரு ஒரு அசைவில்லா நிலைக்கு வந்து விட்டேன் சொல்லுவோம் இல்லையா? அசைவில்லா நிலை என்று சொல்லுவோம். அப்போ அந்த நிலைக்கு நான் வந்துட்டேன். ஏன் அந்த கண் என்ன அப்படியே நிலை நிறுத்துச்சு. என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அடுத்த யோசனையே வரல. அணங்கு தாக்குன்னு சொல்லுவாங்க. அதை குற்றமோ கண்ணோ அடுத்த அடி போட்டான். பிணையோ, பிணை என்றால் பெண்மான். அந்த பெண்மானினுடைய பார்வை குறுன்னு இருக்கும். இதையே திருவள்ளுவர் ரொம்ப அழகாக கீழே சொல்லுவார். ஒரு உதாரணம் அதை நான் வரும்போது நீங்கள் பார்க்கலாம். 1089 பெண் அழகை பற்றி சொல்லும்போது சொல்லுவார். அப்போது அந்த குறுக்குறு பார்வையுடைய அந்த பெண்மானோ, அப்போ உன் பார்வையில் உயிரை சுண்டி இழுக்கும் அந்த குற்றவன் இருக்கிறான். என்னுடைய செயல்பாடுகளை அப்படியே நிறுத்தக்கூடிய ஒரு அழகிய சுடர் ஒளி அங்கே இருக்கிறது. 3வது பெண் மானை போன்ற ஒரு குதூகல பார்வை, என்னுள் ஒரு உற்சாகத்தையும் அது கொட்டுகிறது. அப்போது என்னெல்லாம் இருக்குது, உயிரை பறிக்கிறாய், நிலை இழக்கச் செய்கிறாய், இரண்டிலும் என்னுள் ஒரு விதமான உற்சாகத்தையும் தருகிறாய். இப்படி பெண் மானை போல இந்த 3ஐயும் உள்ளடக்கிய ஒரு கலவையாக இந்த மூன்றும் பொதிந்துள்ள ஒரு பார்வையை என் மீது நீ வீசுகிறாய். அந்த பார்வை வீச்சல் நான் வியந்து போனேன், அதிர்ந்து போனேன், செயலற்று போனேன், நிலையிழந்து போனேன், செய்வதறியாது நிற்கின்றேன். என்னே அழகு. அது வள்ளுவன் ஒரு மிகப்பெரிய கவிஞன் இல்லையா? அப்போது இந்த காமத்துப்பால் வரும்போது இந்த பொயட்டிக் டிஞ்ச் என்று சொல்லுவார்கள். அந்த கவிதையினுடைய அந்த ஆளுமை ரொம்ப அழகாக இங்கே காட்டியிருக்காரு. இதை நம்ம அப்படியே ஒரு கற்பனையோடு பார்க்கணும். இட்ஸ் ரியலி பேனமரிக் வியூ. அப்படியே ஒரு வியூ தான், பெனோரமிக்காக இருக்கும். அப்படியே ஒரு அழகு, அதை அழகாக இங்கே காட்டுகிறார். ரசிப்போம், அதை உள்வாங்குவோம். அதை வாங்கி படிக்கும் பொழுது நம்முள்ளே உற்சாகம் பொங்குவதை நம்மால் காண முடியும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.